திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம் திருமந்திரம். திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும். இன்று பாடல் 147. முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை. திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டு இற்ற, ஆக்கை பிரிந்தது அலகு பழுத்தது, மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலி காட்டியவாறே. மனிதர்களின் இந்த உடலானது நோய்கள் செய்த வினைகள் எல்லாம் முடிந்து போனபின் ஒரு நாள் முதுமை பெற்று நாடி நரம்புகள் செயல் இழந்து எலும்புகள் பழுத்து தளர்ந்து போக இறந்து போய்விடும். அப்படி இறந்து போன பின் மற்றவர்கள் வந்து அந்த உடலின் மூக்கின் மேல் கை வைத்து மூச்சு இருக்கின்றதா என்று சோதித்து பார்த்துவிட்டு மூச்சு இல்லை என்பது உறுதியானவுடன் துணியால் உடலை மூடி அதை கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து சடங்குகளை செய்து பின் புதைத்துவிட்டு அல்லது எரித்துவிட்டு திவசம் செய்யும் போது காகங்களுக்கு சாதம் வைத்து அது இறந்தவர்களுக்கு சென்று சேரும் என்று எண்ணி செய்கிறார்கள் மூடர்கள். இறந்தவர்களின் உயிரும் அங்கேயே இருப்பதில்லை. இவர்கள் காகத்திற்கு வைக்கும் சாதமும் அவர்களால் உட்கொள்ளப்படுவதில்லை. நம்முடைய வினைகளுக்கு காரணமான இந்த உடல் கபம் முதலான நோய்களை கொண்டது. இந்த உடல் நம் உயிரை விட்டு பிரிந்த பின் எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து அழியும் தன்மை பெற்றுவிடும். இறந்தவரின் மூக்கில் கைவித்து பார்த்தால் இறப்பை உறுதி செய்வார்கள். பிறகு உடலை துணியால் மூடி சுடுகாட்டிற்கு கொண்டு போய் காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு இறுதிக்கடனும் செய்வார்கள் என்கிறார் திருமூலதேவ நாயனார். திருச்சிற்றம்பலம். இந்த 3000 திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.